ம், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியா? சம்பள தேதி வருதோ இல்லையோ இந்த பண்டிகை முதல்ல வந்துருதுமா. என்னங்க? என்னப்பா? இந்தாங்க லிஸ்ட். இது வேறயா? அண்ணாச்சிக்கிட்ட அக்கௌண்ட் வச்சு தான் வாங்கிட்டு வரணும். நீ போய்விட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வா மகனே. அதுவரை உன் வீட்டில் நான் கொஞ்சம் திருவிளையாடல் செய்கிறேன். ஊதுவத்தி ஸ்மெல் நன்றாக இருக்கிறது. ஐ லைக் இட். என்னது இது? கோயிலுக்கு போன மாதிரி ஒரு வைபு. நம்ம ஏமந்து தான். என்ன கெட்டப் இது? ஓவராய் கொஸ்டின் கேட்காம முதலில் இதை கொண்டு போய் சமை. ஆனா இதுலதான் ரொம்ப நல்லா இருக்க ஏமந்து. என்ன இவளுக்கு டவுட்டே வரவில்லை? பாவம், இவளை ஈஸியாக ஏமாற்றி விடலாம் போல் இருக்கிறது. என்ன குறுகுருவென்று பார்க்கிறாய்? என்ன டவுட்டாக பார்க்கிறான்? எல்லார் வீட்டிலும் இப்படி ஒரு வாண்டி இருக்கிறதப்பா. ஆஹா ஆஹா, அனைத்தும் திவ்யத்துவம் வாய்ந்த உணவாக இருக்கிறது. அருமை. எனக்கு கிடைத்த அருமையான பர்த்டே ட்ரீட். சாப்பிடுகிறேன். இவ்வளவு அருமையான உணவை கைலாசத்தில் கூட நான் சாப்பிட்டது கிடையாது. இன்னைக்கு மட்டும் ஏன் இவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்க தோணுது? ஒரிஜினல் வருகிறான். என்னுடைய பிள்ளையார் சென்ஸ் வேலை செய்கிறது. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ஓ, தண்ணிங்களா? ஒரே நிமிஷம். நாமலா? நீ யாரப்பா? நான் தான் அண்ணா, உன் தம்பி முருகன். உன்னை பர்த்டே சர்ப்ரைஸ் செய்ய வந்தேன். தம்பி முருகா, நீயா? சர்ப்ரைஸ் ஆகிவிட்டேன். சரி, ஒரிஜினல்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சீக்கிரம் இங்கிருந்து எஸ் ஆகிவிடலாம். வா. ரெடியா தம்பி? இந்தாங்க தண்ணி. எங்க இலையோட ஆளை காணோம்? பாப்பா வேற வெளியே விளையாடுற சவுண்ட் கேக்குது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாப்பா. இவர் என்ன பழைய ட்ரெஸ்ல வந்து நிக்கிறாரு? பசிக்குதுப்பா பயங்கரமா. ஏதாச்சும். அப்போ இவ்வளவு நேரம் இருந்தது, சாப்பிட்டது, அதெல்லாம் நம்ம பரிமாறின சாப்பாடெல்லாம் நிஜமாவே காலியா இருக்கு. அப்ப வந்தது யாரு? ஒண்ணுமே புரியலையே. இவர் வேற மறுபடியும் பசிக்குதுன்னு சொல்றாரு. என்ன நடக்குது? இது என்னது? வடை, சுண்டலு, உருளைக்கிழங்கு, கொழுக்கட்டை எல்லாம் மறுபடியும் அப்படியே ஃபுல்லாகி வந்துச்சு. அப்போ வந்தது சாமியே தான் கன்ஃபார்ம். பிள்ளையாரப்பா, எதனா குத்தம் குறைந்த மன்னிச்சிருப்பா. இப்ப வாங்க நம்ம சாப்பிடலாம். இதோ வர வந்துட்டேன். வடை வை. கொழுக்கட்டை வை. சுண்டல் வை. உருளைக்கிழங்கு இங்க வை. உருளைக்கிழங்கு இங்க வை. இப்ப சாப்பாடு போடு. முருங்காய் வச்சு குழம்பு ஊத்து. அருமை. வாய்ப்பே இல்லை. எப்படிப்பா இவ்வளோ ஃபாஸ்டா சமைச்ச? பிள்ளையாரப்பா, இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி.
நான் எங்க எல்லாம் மேல இருக்கிறவன் கொடுத்தது.